வணக்கம் நேயர்களே. இன்றைய நான் ஆனது பின் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் தமிழ் திரையுலகில் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நடிகர் தீபக் அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட தொடக்க கால பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டார்டிங்கில் ஃபிலிம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் காலேஜில் விஸ்காம் பண்ணேன் எம்சிசியில். அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஸோ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி காலேஜ் லெவலில், அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லலாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் என்னை வச்சு படம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்லோவாக. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உள்ளே வந்தீங்கல்ல, வேறு ஏதாவது படங்கள் அந்த டைமில் ஏதாவது பார்த்துருப்பீங்களே, ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இவரை மாதிரி இல்லை இவரை மாதிரி உள்ள கொஞ்சம் வரணும் அப்படின்ட்டு ஏதாவது இருந்திருக்கா? முன்னாடி நடந்தது பாஷா. அந்த ஃபிலிமில் தான் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருக்கணும், எதர் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனிதிங். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் இது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ அந்த ஃபீலிங் உள்ளே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆகணும், ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி தொடர்ந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணதா சொன்னீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த முதல் கதை கேட்டிருப்பீங்கல்ல, என்ன கதை கேட்டீங்க ஞாபகம் இருக்காது? கதை சொல்ல மாட்டாங்க என்கிட்ட யாருமே. சரி, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் பிளைண்டாக ஓகே ஆக்டிங், விஸ்காம்னால ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்றது. ரெண்டு விஷயங்கள் இருந்தது, ஒன்று அனிமேஷன், இன்னொன்று ஆக்டிங். ஸோ ஆக்டிங்னா ஓகே பண்ணிடலாம், நம்மளை வச்சு பண்ணுறாங்க, ஹீரோ அப்படின்ற ஒரு தாட் தான் எப்போவுமே இருந்தது. ஸோ கதைங்க சொல்ல மாட்டாங்க எடுத்தோடனே. ஸோ என்னெல்லாம் வச்சு எடுக்கிறாங்களோ என்னை வச்சு எடுத்தாலே போதும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நடித்த அந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன கதை, என்ன படம், அது படத்து பேர் ஏதாவது? ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் மை ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதை டைரக்ட் பண்ணது ரத்னகுமார், என்னோட கிளாஸ்மேட். இப்போது ரீசெண்டாக மேயாதமான் அப்படின்ற படம் பண்ணார். ஸோ அது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி. யூடியூப்ல இன்னும் இருக்குது. எங்கள் வீட்லேயே ஷூட் பண்ணாங்க. அதனால் நான் தான் ஹீரோ. ஓகே. ஸோ அது ஒரு ஓவர் நைட் காலேஜ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போது பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ அன்றைக்கி நைட் 5 படம் ஷூட் பண்ணாங்க எங்கள் வீட்லேயே. ஸோ நான் தனியாக இருந்தேன் ஒரு வீட்டில். ஸோ எல்லோரும் எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்துடுவாங்க, அங்கே உட்காந்து எல்லோரும் ஷூட் பண்ணுவோம். ஸோ 5 ரூம்ஸ் இருக்கும், 5 ரூம்லேயும் 5 படம் போவோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாக பல்வேறு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்லா பெஸ்ட், நம்ம பேரை இன்னும் வெளியே எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா எந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லுவீங்க? ரீசெண்டாக தோட்டாக்கல் பூவாச்சு அப்படின்னு கடைசியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. அதில் தான் மேக்ஸிமம் மைலேஜ் கிடச்சிது எனக்கு யூடியூப் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. ஸோ இன்ஃபேக்ட் அது பண்ண உடனே ஃபீச்சர் ஃபிலிமா அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட். விஷ்ணு சுபாஷ் அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் அதை டைரக்ட் பண்ணி இது பண்ணார். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சினிமாவில் ஒரு முழு படத்துக்கான வாய்ப்பு எப்போ ஃபஸ்ட்டு கிடைச்சி நம்மளுக்கு? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கலம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது டைரக்ட் பண்ணது லோகேஷ் கனகராஜ், மாநகரம் டைரக்டர். கண்ணீர் அஞ்சலி குருஸ்மாரன் அப்படின்னு. ஸோ அவியல் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணார். ஸோ அதில் தான் நான் லான்ச் ஆனேன். ஸோ அதில் ஒரு சீசன் 2ல் 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது ஃபீச்சர் ஃபிலிம் என்ட்ரி. அதுதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பர்மா அப்படின்ற ஒரு படம் பண்ணேன், தர்ணி சார் பண்ணியிருந்தார். அதில் ஒரு ரொம்ப சின்ன ரோல் பண்ணேன். அப்புறம் அடுத்தடுத்த மர்க்யூரி, உனக்கென்ன வேணும் சொல்லுன்னு ஒரு படம் லீடாக பண்ணேன். அது பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை ஆடியன்ஸு. அதுக்கப்புறம் மர்க்யூரி வந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் இப்போது பேட்டை கடைசியாக. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த சின்ன ஸ்க்ரீனில் ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் எல்லாம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உங்களை பார்க்குறதுக்கு எப்படி, எந்த அளவுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு? அது இப்போ நான் தியேட்டர் போனேன்னா என்னை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஃபேஸில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்த உடனே. அது வந்தக்கப்புறம் என்ன ஆச்சு, அது போக போக அதை சேச்சுரேட் ஆகிட்டே போச்சு. நெக்ஸ்ட் ஆடியன்ஸோட ரியாக்ஷன், அதில் ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிக்க வச்சுது என்ன. ஸோ இப்போதைக்கு அதில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. இப்போ வர்றது, இப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தெலாம் நான் பார்த்துட்ருக்கேன். வெளிநாட்டுகளில் எடுக்கக்கூடிய படங்களாக தான் சரி, இல்லை ஹிந்தி, பாலிவுட்டு, இங்கே தமிழ் சினிமா எல்லாருமே பல்வேறு ஜேர்னல்ஸில் பண்ணிகிட்டே இருக்காங்க படங்கள். நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயத்தில் நம்ம நல்லா வரணும் அப்படின்னா எந்த விஷயம் நினைப்பீங்க? இல்லை, எனக்கு ஜானர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அஃப்கோர்ஸ் லீட் ரோல்ஸ் பண்ணணும். இனிஷியலி ஆடியன்ஸ் நம்மளை ரிலேட் பண்ணிக்கணும். இந்த கேரக்டர் பார்த்தா ஓகே, என்ன மாதிரி இவன் பண்ணுறான்
அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. போக போக கண்டிப்பாக பெரிய ரோல்ஸ் வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சினிமாவை தாண்டி இந்த ஆக்டிங்கை தாண்டி எந்த விஷயத்தில் உங்களை வந்து செலுத்திட்டு போவீங்க? ஏதாவது படிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ட்ராவல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கிரிக்கெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அது சைடில் பர்சியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபிட்னஸ் என்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், யோகா அதெல்லாம். இது தாண்டி வந்து வீட்டில் வந்து நீங்கள் அந்த ஒரு படிக்கிறதுக்காக வந்து வெளிநாடு போனீங்க, அதுக்கப்புறம் ஆக்டிங்னு உள்ளே வந்தீங்க. வீட்டிலலாம் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன சொன்னாங்க சார்? நடிக்கிறதா? ஏன்னா நம்ம ஒரு மித்து இருக்கும், நம்ம நடிக்கிறதுக்கு ஏன் போயிட்டு நீ படிச்சுட்டு வேலைக்கு போ அப்படிங்குவாங்க. பட் நீங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? சரி, 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஸோ அவங்களோட சர்க்கிள் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து ஐஐடி, மெடிக்கல், இன்ஜினியரிங் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைட்டாக இருந்தது. அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்கள் அப்பா ரொம்ப காமிச்சிக்க மாட்டார். ஆனால் அம்மா வந்துட்டு நான் அப்பப்போ சைடில் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லிவிடுங்க கொஞ்சம் பார்த்து அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல செட்டில் ஆகணும், அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் இனிஷியலாக அந்த ப்ரெஷர்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா எனக்கும் இருந்தது, நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்லாம். ஆனால் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அதுலேயே நானும் அப்படியே சேனலைஸ் ஆகி அப்படியே போயிட்டேன். ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி அப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக வந்து ஏதாவது ஒரு படங்களில் ஏதாவது ஒரு ரோல் கண்டிப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க வீட்டில்? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்பா இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் பார்த்துருந்தாருன்னா ஹாப்பியாக இருந்திருப்பார். ஸோ ஆனால் அப்போவும் போய் படி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அடிக்கடி என்னை எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு போய் படி, வேலைக்கு போ, இதுதான் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அம்மா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா ஒரு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறத விட ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து பெரிய படங்களுக்கு வந்து மூவாயி தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து பல டேரக்டர்ஸ் கீழே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம நடிப்பை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்ததுனால இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட தான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் தொடர்ச்சியாக. அவியல், பேட்டை அண்ட் மர்க்யூரி. ஸோ அவர்கிட்ட மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அவருக்கு. ஏன்னா அவரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்டர்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு தெரியும். நல்லா இல்லைன்னு சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்குன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். மற்றபடி ஹார்ஷாக யாரும் எதுவும் சொன்னது கிடையாது. திருத்தணும் அப்படின்னா அவங்க அது ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டியூன் பண்ணிக்கணும். சமீபத்தில் நடித்த படங்களில் சூப்பர் ஸ்டாரு, பிரபுதேவா மாஸ்டர் எல்லாத்துக்கூடையும் நடிச்சிருக்கீங்க. இந்த பெரிய ஸ்டார்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எப்படி சார் அப்ரோச் பண்ணுறாங்க? இந்த மாதிரியான வெளியே ஒரு பிம்பம் இருக்குது, அவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஆர்டிஸ்ட், அவங்களும் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அது எப்போவுமே இருந்திருக்கு. அது ஓவர் கான்ஃபிடென்ஸுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தால் தான் ஸ்க்ரீனில் போய் நம்மளும் அது பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ பிரபுதேவா சார் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன்லாம் இருந்தது. ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுவார், எங்களோட நல்லா பேசுவார். ஸோ அப்போவே அந்த பயம் அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. என்ன ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம வந்து இவங்களோட ஃபேஸ் பண்ணும்போது இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து நம்மளும் ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் வந்துட்டு அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். ஸோ பயம் அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு இல்லை. டைரக்டர் வந்துட்டு ஷார்ட் ஓகே பண்ணுவாரா இல்லையான்றது மட்டும்தான் பயமாக இருக்கும். ஓகே, மற்றபடி நடிக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. சூப்பர் ஸ்டார் ஃபேஸ் பண்ணும்போது நான் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவரோட படம் பார்த்து அவரோட நடிப்பனான்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது எப்படியோ நடந்துருச்சு. அப்படி தப்புன்னு வந்து நின்றுட்டார் சைடில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு சின்ன என்னடா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் இவர் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் இருந்தது. ஆனால் அவரும் நல்ல இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணி விட்டார். ஸ்டன்ட்ஸ்லாம் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சில பாயிண்டில் வந்து ஸ்டக் ஆகிடும், அப்படியே அந்த சில ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அப்போ அப்படியே பார்ப்பார், அப்படியே சிரிச்சார். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபேன் அந்த மொமெண்ட் போயிடும் அப்படியே. ஆனால் அதுலேருந்து டப்புன்னு வந்துட்டு நம்ம நடிச்சிடணும், ஏன்னா அப்போ நடிக்க வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வெப் சீரிஸ் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா வந்துகிட்டே இருக்குது. இந்த வெப் சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சார்? வெப் சீரிஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இப்போதைக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, ரீச்சும் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க.
இது வரைக்கும் நான் எந்த வெப் சீரிஸும் பண்ணலை, நிறைய ஆடிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணால் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்ல ஆடியன்ஸ் நல்ல மேக்ஸிமம் ரீச்சாக இருக்கிற மாதிரி வெப் சீரிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு நிறைய வெப் சீரிஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் போனோம் அப்படின்றது தான் இப்போ ஒரு தாட். படங்கள்லாம் அடுத்தடுத்த படங்கள் என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம், எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு சார்? இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெட் ரம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். புது டைரக்டர் விக்ரம் ஸ்ரீதரன் அப்படின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு, அசோக் செல்வன் லீடாக பண்ணுறாரு. ஸோ ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸை நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஷூட்டு முடிஞ்சிருச்சு, ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இங்கே வந்து உங்களோட சினிமா பயணத்தை பற்றியும் எப்படி படிப்படியாக வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்கிற விஷயத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.